சிக்கன் எடுத்து நல்லா தண்ணியில் இந்த மாதிரி சிக்கனுக்கு மசாஜ் பண்ணுற மாதிரி நல்லா ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இதுலேயே வந்து மஞ்சத்தூள் போட்டு அதையும் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி சிக்கன் கொஞ்சம் க்ளீனாக தான் வந்திருக்கும். பட் இருந்தாலும் அதில் இருக்கிற பிளட் ஸ்டெயின்ஸு வேஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான மசாலா சோம்பு, சீரகம், மிளகு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை இதெல்லாம் வச்சு தான் நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மசாலையெல்லாம் ஆட் பண்ணி வந்து நம்ம வந்து ஒரு வதக்கிடலாம். இதை வந்து நம்ம அரைச்சி வந்து நம்ம சிக்கனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சு அதையும் ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துருங்க. அதுக்கப்புறம் வரமிளகா உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு விதையை எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி இந்த மாதிரி நல்லா வதங்கினதையும் மிக்சியில் போட்டு தண்ணி லைட்டாக ஊற்றி ஒரு அரைச்சி எடுத்து வச்சுருங்க. இப்போது நாம் குக்கரில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி கருவேப்பிலை ஆட் பண்ணி இதை நல்லா வந்து வதக்குறோம். இது கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு அந்த வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கிறோம். இதுலேயே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளியை நல்லா வதக்கிட்டுருக்கோம். இந்த ஸ்டேஜில் வந்து தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். இதில் நம்ம தேவையான மசாலாவெல்லாம் ஆட் பண்ணணும். என்னென்ன மசாலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நல்லா வந்து தக்காளி வந்து வதங்கிட்டே இருக்குது. நம்ம இதில் வந்து தனியாத்தூள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்து மஞ்சள் தூள் வந்து சிறிதளவு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிட்டுருக்கோம். இது கூடயே லைட்டாக தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா வந்து எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா வந்து ஒரு கொதித்து தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி நல்லா தக்காளியெல்லாம் வெந்து அந்த தோலெல்லாம் இதாகி வரும் இல்லையா, இந்த மாதிரி டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் வந்து இந்த மசாலா கூட ஆட் பண்ணி நல்லா வந்து எல்லாம் உள்ளே இறங்குற அளவுக்கு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு மசாலா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை எடுத்து நாம் இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்ருங்க. நல்லா வாசம் வரும் இந்த பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு லைட்டாக தண்ணியாக வேணும்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கறி குழம்பா வைக்கணும்னா, இல்லாட்டி கொஞ்சம் கிரேவியாக வரணும்னா தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு செக் பண்ணி உப்பு ஆட் பண்ணிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிற கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணி கலந்து விட்டு நீங்கள் குக்கரை விசில் போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப சுவையான சிக்கன் குழம்பு ரெடி.